ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்னத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாபிக் இஸ் மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 4 பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் பார்க்க நினைக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ட போய் நீங்க பார்த்துக்கலாம். நம்ம அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல ஒரு லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம பார்ட் 4க்கு உண்டான வீடியோஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி, பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹோம்வொர்க் சம் குடுத்திருந்தேன். அதுக்கு உண்டான கீ ஆன்ஸர வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி. 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி. 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10 ஆட்கள். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த 15 கொஸ்டினுக்கு உண்டான சரி பார்ட் 4க்கு உண்டான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன கணக்கு அப்படின்னா, ஏ என்பவர் பி விட என்னது 3 மடங்கு. இப்போ ஏ பி எடுத்துக்கும் போது ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 3 மடங்கு திறமைசாலி. இப்போ இவர் 3 மடங்கு, இவர் 1 மடங்கு. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்றவர் ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள ஏன்ற என்ன பண்ணுவாரு 3 வீடு கட்டிடுவார். புரியுதுங்களா? பின்ற ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள ஏன்றவர் 3 வீடு கட்டி, அதான் 3 மடங்கு திறமைசாலி அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது ஒரு வேலையை முடிக்க, அது ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்வார். ஓகேவா? ஸோ அப்போ பியை விட ஏ 3 மடங்கு திறமைசாலி, டிஃபரெண்ட் எவ்வளவு வருது? 3 - 1 = 2 மடங்கு. டிஃபரெண்ட் நான் சொல்றேன். ஓகே, அப்ப 2 மடங்கு. ஓகேவா? அப்ப என்னன்னா, இப்ப ஏ வந்து ஒரு டைம் எடுத்துப்பாருன்னு வச்சுக்கலாமே, பி வந்து ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அப்ப 2 பேரும் டிஃபரெண்ட் தான் எவ்வளவு சொல்றாங்க? 10 டேஸ். அப்ப அந்த 10 டேஸ்ன்னு தான் நான் என்ன சொல்றேங்க? 2 மடங்கு. ஏன்? இந்த டிஃபரெண்ட் வந்து பார்த்தோன்னா மடங்கு பார்க்கும்போது 2 மடங்கு தான் வருது. அவங்க என்ன சொன்னாங்க? டிஃபரெண்ட் 10 டேஸ்ன்னு அவங்களே குடுத்துறாங்க. 10 டேஸ். இவரை விட இவர் 10 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிருவாராம். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு 25 நாள் செய்யறாரு அப்படின்னா, பி வந்து அது 35 நாள் செய்வார். அதான் கான்செப்ட். ஏன்னா பி செய்யறதுக்கு 10 நாளைக்கு ஏன் டிஃபரெண்ட் எவ்வளவு பாருங்க, 10 டேஸ் வருதுங்களா? அப்போ பி செய்யறதுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாரு அவரு? 10 டேஸ்க்கு முன்னாடி அந்த வேலையை வந்து முடிச்சிருவாரு. அதான் வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ டிஃபரெண்ட் நம்ம எவ்வளவு இருக்கு? இவர் 1 மடங்கு, இவர் 3 மடங்கு. டிஃபரெண்ட் எவ்வளோ? 2 மடங்குங்களா? அப்போ அந்த 2 மடங்கு வேலை அப்படின்றது 10 டேஸ். ஓகே, அப்பனா 1 மடங்கு என்ன வரும்? 5 டேஸ் வருமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாரு? இப்போ பி மட்டும்னா 1 மடங்கா? அப்போ 1 மடங்கு 5 டேஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்புப்பா. ஏன் சார் தப்பு? 1 மடங்கு தானே, பி 1 மடங்கு தான் செய்யறாரு. அப்போ 5 டேஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது திறமை. ஓகேவா? இது வந்து டிஃபரெண்ட் டேஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இங்க மடங்குனும் போது அப்படியே ஆப்போசிட் போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த 3 மடங்குன்றது இங்க போயிடும். இவர் 1 மடங்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 மடங்கு திறமைசாலி ஒரு வேலையை குறைவான நாள்ல செய்வாரா? 1 மடங்கு திறமைசாலி அதிகமா செய்வாரா? இப்ப நீங்க 1 மடங்கு எடுத்து 5 டேஸ் போட்டீங்களா? அப்ப ஏக்கு என்ன வரும்? 3 மடங்கா? அப்போ 3 5 15. பி வந்து பாத்தீங்கன்னா 1 மடங்கா? அப்போ 1 5 5. அப்ப நீங்க சொல்றபடி கணக்கு வரும். ஏ வந்து ஒரு வேலையை 5 நாள் செய்வாரு, பி வந்து 5 நாள் செய்வாரு. அப்ப யாரு சோம்பேறி ஆயிடுறாங்க? ஏ தானே சோம்பேறி. ஆனா நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ தான் திறமைசாலி. அப்ப ஏ தானே சீக்கிரம் முடிக்கணும். அப்போ ஏக்கு உண்டான அந்த மடங்கு பிக்கு போயிடும். பிக்கான மடங்கு ஏக்கு வந்துடும். ஓகே, அப்ப அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மடங்கை வந்து ஏக்கு உண்டான மடங்கு பிக்கும், பிக்கு உண்டான மடங்கு ஏக்கு மட்டும் மாத்திக்கணும். ஓகே, ஏன்னா அந்த மடங்கை வச்சு நம்ம நாட்களை கண்டுபிடிக்கும் மட்டும் இந்த விஷயம். ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? இங்க பாருங்க, 3 மடங்கா? அப்போ 3 × 5 15. ஏன்னா பிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஏ உடைய மடங்கு, ஏ உடைய மடங்கு 3. அப்ப 3 5 15. அப்ப ஆன்சர் ஏ வராது. என்ன வரும்? பி தான் வரும். ஓகேவா?
ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மடங்கு பிரிக்கிறதுல நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேவா? இங்க பிரிச்சு போடும்போது 2 மடங்கு 3 டேஸ்னா 1 மடங்கு 5 டேஸ் கரெக்டா வரும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு குழப்பம் வரும்னா 1 மடங்கு தானே. அப்போ 1 மடங்குனா பி 1 மடங்கு தான். அப்போ 1 5 5 5ன்னு சொல்லிட்டு போட்டுரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது, மடங்கு கம்மியா இருக்குன்னா அவங்க தான் என்னது அதிக நாட்கள் வராம இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க ஏ வந்து 5 டேஸ், பி வந்து 15 நாள். ஓகேவா? டிஃபரெண்ட் எவ்வளவு 10 நாள் வருது. அப்ப அவங்க சொன்ன பிரகாரம் வந்துச்சு பாத்தீங்களா? ஏவோட பி வந்து 10 நாட்கள் குறைவாக, அப்போ 10 நாள் குறைவாக, அப்ப ஆன்சர் நம்ம கரெக்ட் போடுறது. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் அந்த கணக்கு முதலே வச்சிருக்கேன். சரியா? புரியல இன்னொரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இல்ல இந்த மொத்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா? அடுத்து 2வது கணக்கு பாருங்க. ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலையை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள். எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, ஏன்ற ஒருத்தர் பியை காட்டிலும் 2 மடங்கு திறமைசாலி. ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா பியை விட 2 மடங்கு ஓகேவா சிறப்பாக வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்கள் முடிப்பார்கள். ஓகேவா? அப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு திறமைசாலி, ஏ 2 மடங்கு திறமைசாலி, பி வந்து 1 மடங்கு. அப்ப 2 சேர்த்தா எத்தனை வரும்? 3 மடங்கு வருமா? அங்க கழிச்சு போட்டா இங்க கூட்டி போறோம், அவ்வளவுதான். அப்ப 3 மடங்கு வேலை. கரெக்டுங்களா? அப்ப 3 மடங்கு வேலை முடியறதுக்கு 14 டேஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்ப ஏ மட்டும் எத்தனை நாள்? 2 மடங்கு வேலை. அப்ப 2 மடங்கு வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஓகேவா? இங்க பாருங்க 3 பேர். ஓகே, 3 மடங்கு திறன் சேரும்போது 14 நாள்ல அந்த வேலை முடியுது அப்படின்னா 2 மடங்கு திறமை தான் சேருது. 1 மடங்கு சேரல. இது பியோட மடங்கு சேரல. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா மடங்கோட எண்ணிக்கை குறையும் போது மடங்கோட எண்ணிக்கை குறையும் போது நாட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சா எதிர்மாறல். எதிர்மாறல் அப்ப நான் அப்படியே பண்ணுமா? அப்ப 3 மடங்குனா 3/2 இன்ட்டு 14. அது அடிக்கலாம். 4 2 7 2 14 3 21. அப்ப 21 டேஸ் தான் ஆன்சர். இருக்குங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி பா. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 மடங்கு திறமைசாலின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ வந்து 2 மடங்கு, பி வந்து 1 மடங்கு. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா ஏ உடைய 2 மடங்கு வேலை, பி உடைய 1 மடங்கு வேலை, அப்ப 3 மடங்கு வேலை. அப்ப 3 மடங்கு வேலை 14 நாள்ல முடியுது. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும் தான் செய்ய போறாரு. அப்ப ஏ மட்டும் செய்யும்போது ஏ எத்தனை மடங்கு திறமைசாலி? 2 மடங்கு திறமைசாலி. அப்ப 2 மடங்கு எவ்வளவு நாள் ஆகும்? மட்டும் செய்யறாங்க. ஓகேவா? 3 மடங்கு சேரும்போது 14 நாள், 2 மடங்கு தான் சேருது. அப்ப மடங்கு திறன் குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும், அதிகரிச்சிருக்கு. அப்ப ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க. ஏ ஆனவர் பி ஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இது மாதிரி ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க, பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்கன்ற தான் நம்ம கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஆனா இந்த கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க? அப்ப இந்த மடங்கு வச்சு இந்த மாதிரி 3 விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். பாருங்க. ஏ ஆனவர் பி ஐ காட்டிலும் 3 மடங்கு. ஏன்றவர் வந்து பாத்தீங்கன்னா பியை விட 3 மடங்கு திறமைசாலி. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து பாருங்க. அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாட்டினார். அப்போ ஏ வந்து 3 மடங்கு, பி வந்து 1 மடங்கு. அப்ப டிஃபரெண்ட் எவ்வளோ? 2 மடங்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த 2 மடங்குன்றது தான் குறைவான எத்தனை நாள் வருது? 24 டேஸ். அப்போ ஏன்னா டிஃபரெண்ட் தானே வருது. அப்ப 2 மடங்கு 24 டேஸ். ஓகேவா? எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. 2 மடங்கு 24 நாள்னா 1 மடங்கு என்ன வரும்? இந்த 24 அப்படின்னா 12 வருமா? அப்ப 12 டேஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த டேஸ் வந்தா மாத்தி போடணுமா? அப்ப இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல தான் 12 டேஸ். இந்த இடத்துல 3ஆல பெருக்கணும். இந்த 3. ஏன்னா 12 × 1 12. இங்க என்ன வரும்? 12 × 3. ஏன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தா 3 36. இப்ப பாருங்க. ஏ என்பவர் பி விட 3 மடங்கு திறமைசாலி. ஏன்னா 3 மடங்கு திறமை இருக்கிறதுனால தான் பி வந்து 36 நாள் செய்யக்கூடிய வேலையை இவர் என்ன பண்றாரு? 12 நாள்ல முடிச்சுறாரு. ஓகே, இவங்களுக்கு டிஃபரெண்ட் பாருங்க. 36ல 12 போச்சுன்னா 24. அப்ப இந்த ஒரு ஃபார்முலா அடிபடுது. அப்ப அவங்க சொன்ன 2 கண்டிஷனையும் இதை ஃபாலோ பண்ணுது. அப்பனா ஏ எத்தனை நாள் செய்யற அந்த வேலையை? 12 நாள்லயும். ஓகேவா? பி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் செய்யறாரு? 36 நாட்களையும்
36 நாட்களையும் செய்றாரு. ஓகேவா? இவங்க என்ன கேட்குறாங்க? ஏவும், பியும் சேர்ந்தாங்கன்னா, அந்த வேலைய எத்தன நாள் செய்வாங்க? இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? ஏன்னா 1/12 பிளஸ் 1/36. ஓகே. கிராஸ் பண்ணி பண்ணலாமா? 36 இந்த பக்கம் என்ன வரும்? 12 வருமா? 36 12 48 டிவைடட் பை 12 இன்ட்டு 36. அப்புறம் பண்ணலாம் 4 12 48 3 12 36 1 நாள் 4 3 நாள் 12 3 9 அப்ப 9 டேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? 9 நாள்ல செய்வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ விட பி 3 மடங்கு திறமைசாலி. ஓகேவா? அப்படின்னும் போது ஏன்றவர் பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட அந்த வேலையை 24 நாளுக்கு முன்னாடியே முடிச்சுடுவார். ஓகே. அப்போ ஏக்கும் பிக்கும் டிஃபரெண்ட் பங்கு எவ்வளோ? 2 பங்கு. அப்ப 2 பங்குன்றது 24 நாள். அப்போ ஒரு பங்கு என்ன வரும்? 2 அடிச்சுன்னா 12. ஓகேங்களா? அப்போ ஒரு பங்கு வேலைன்றது 12. நான் இங்க வந்து முன்னாடியே இந்த கணக்குல போட்டோம் பார்த்தீங்களா? இந்த கணக்கு பாருங்க என்ன பண்ணோம்? நம்ம இந்த பங்கை வச்சு டேஸை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண அந்த மடங்கு வந்து மாத்தி சொன்னா ஏ வந்த மடங்கு பிக்கும் பி வந்த மடங்கு ஏக்கும் நம்ம மாத்திக்கணும் பார்த்தீங்களா? இங்க போறோம் மாத்தி போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம மாத்திக்கணும். எப்படி மாத்தணும்? இப்போ 1ன்றது பிக்கு வந்திருக்கு. ஆனா பிக்கு என்ன வரணும்? 3 மடங்கு. அப்போ 3 1 36. ஏ வந்து 3 மடங்கு. அது என்ன பண்ணும்? 1 மாத்திடும். அப்போ 12 12. அப்ப ஏ 14 நாள் செய்வாரு, பி 36 நாள் செய்வாரு. இது டைப் 1ல பார்த்த கணக்கு நம்ம. இந்த மாடல் டைப் 1ல பார்த்துருக்கோம். ஏவும் பியும் சேர்ந்தா என்ன பண்ணோம்? 1/12 பி 36 1/36 போட்டு நம்ம என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வேலையை ஏ 16 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% அதிகமான திறமையுடையவர் எனில் முழு வேலையும் முடிக்க பிக்கு தேவையான நாட்கள். ஓகேவா? ஏன் என்ன பண்றேன்னா ஒரு வேலையை 16 நாள் முடிக்கிறார். ஏன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறார். ஓகேவா? பி என்பவர் ஏவை விட ஓகே பின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட 60% அதிகமான திறமை. அப்போ பின்றது வந்து ஏ விட எவ்வளோ? 60% திறமசாலி எனில் முழு வேலையும் முடிக்க பிற்கு தேவையான நாட்கள். இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா 16 நாள் ஆகுது. ஓகேவா? பி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட 60% திறமசாலி. அப்ப 60% திறமசாலி அப்படின்னா இந்த 2 பேர்ல யார் திறமசாலி? ஏவா பி அப்படின்னு பார்த்தா பி தான் திறமசாலி. கரெக்ட்டுங்களா? ஏன்னா பி தான் இப்போ ஏ வந்து 100% வேலை செய்றாரு அப்படின்னா பி என்ன பண்றாரு? அவருடைய 100% அது இல்லாம இவரு எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாரு? 60%. அப்போ மொத்தமா சேர்த்து 160% திறமசாலி. யாரு? பி. ஓகேவா? இதிலே கணக்கு இருக்கு. 100% திறமையுள்ள ஏ ஒரு வேலையை 16 நாள்ல செய்றாரு அப்படின்னா 160%. ஏன்னா ஏவை விட பி என்னது? 60% எக்ஸ்ட்ரா. அப்ப ஏவுடைய 100% அதோட 60% சேர்த்தா 160% வேலையை முடிக்கிறதுக்கு பிக்கு எத்தனை நாள் ஆகும்? இதான் கேள்வி. ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ்னா என்னது இங்க? திறமை. அப்போ பெர்சன்டேஜ்னா அந்த திறமை அதிகரிக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகுது? நாட்கள் குறையும். ஏன்னா திறமை இல்லாதவங்க 16 நாள்ல முடிக்கிறாங்க. அதோட திறமையா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த 16 கம்மியான நாள்ல தான் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்ப இது என்னது? எதிர்மாறு. எதிர்மாறுனா அப்படியே பண்ணுமா? அப்ப 100 டிவைடட் பை 160 இன்ட்டு 16. இந்த 0க்கு இந்த 0 காலி. ஓர் 16 ஓர் 16 மீதி 10 டேஸ். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 60% எக்ஸ்ட்ரா திறமை இருக்கக்கூடிய பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய 10 நாள்ல முடிச்சுருவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க. 86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றனர். 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த மாரி அல்லது, மற்றும் இந்த மாரி கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எத்தனை நாட்கள்? ஒரு நாள் தான் கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அந்த நாள ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அல்லது, மற்றும் இப்படி வரும்போது மட்டும். ஓகேவா? அப்ப என்ன குடுத்துறாங்க? என்ன ஆண்கள், பெண்கள் குடுத்துருக்காங்களா? அத அப்படியே எழுதிக்கோங்க. ஆண்கள், பெண்கள், நாட்கள். அப்பனா பாருங்க 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 86 நாள்ல செய்றாங்க. அப்படின்னும்போது 14 ஆண்கள், 10 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தன நாள் செய்வாங்க? இதான் கேள்வி. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது, மற்றும் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாள் 86 அந்த 86 அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை இங்க என்ன வேல்யூ ஆண், பெண் குடுக்கும்போது அந்த வேல்யூ அப்படியே திருப்பி போட்டுங்க. 6 14 இருக்கா? இங்க 14/6 பிளஸ் இங்க 8 10 இருக்கா? அப்போ 10/8. ஓகே. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 8 14 6/8. ஓகே. அப்ப இந்த 86 அப்படியே மேல இருக்கட்டும். டிவைடட் பை இங்க என்ன வரும்? 16 பை8 என்பது 4 டு 32 112 பிளஸ்
ஆர் பை 60 டிவைடட் பை 6 இன்ட்டு 8. இந்த பைக்கு கீழே இன்னொரு பை இருக்குல்ல, அப்போ இது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுமா? அப்படி போகுது அப்படின்னும் போது 86 இன்ட்டு 6 இன்ட்டு 8 டிவைடட் பை இந்த 112 60 சேர்த்தா 172. ஓகே, அப்போ இந்த 172 அடிக்கலாமா? என்ன பண்ணிக்கலாம், 1 8 16 4 அடிக்கலாமா? இந்த 86 வச்சு அடிக்கலாம். ஓர் 86 86 ஈர் 86 172. ஏன்னா ஈர் 8 16 160 ஈரார் 12 சேர்த்தா அப்படின்னா 172. கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்க கற்றுக்கோங்க, சரியா? அடுத்து 1 2 4 2 8 6 24. எவ்வளோ? 24 டேஸ். அப்போ அந்த வேலையை முடித்து எவ்வளோ நாள் ஆகும்? 24 டேஸ் ஆகும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அவ்வளோதான்பா. இந்த அல்லது மற்றும் வந்தால் மட்டும் இந்த மெத்தட். ஓகேவா? ஆண் பெண் கொடுக்குற வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு அல்லது மற்றும் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாட்களை மேலே எழுதிக்கணும். மீதி வந்து இந்த ஆண் பெண்றத என்ன வந்திருக்கோ அதை அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். கீழே வரது மேலே, மேலே வரது கீழே போட்டுட்டு அதை நம்ம வந்து பார்த்தா கிராஸ் பண்ணிட்டு ஒன்றா ஆக்கிட்டு கீழே பை வேல்யூ மேலே எழுதி நம்ம போட்டோம்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு தான். அடுத்து பாருங்க. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12,400 சம்பாதிப்பர்? ஓகேவா? இந்த விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேரா வந்து கேட்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மோட்ல கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு ஸ்டஃப் வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு குரூப் லெவல் எக்ஸாம்லாம் கண்டிப்பா இந்த வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. போன குரூப் கூட இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, சரியா? அதாவது 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்ல என்ன பண்றாங்க? 3780 சம்பாதிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஆண்கள், பெண்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம், சரி நாட்களா? நாட்கள், சம்பளம். பாருங்க, அப்போ 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாள்ல 3780 சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னும் போது 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்ல என்ன பண்றாங்க? 15,040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சு 12,400 ரூபாய் சம்பாதிப்பாங்க? இதான் அவன் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? இப்ப 3 ஆண்களும் 4 பெண்களும் 7 நாள் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 3780. இதை நம்ம 7ஆல வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? படிங்க. 1 7 5 35 4 28 40. இது நம்ம 8ஆம் படிக்கணுமா? ஏன்னா 8 நாள் இது. அப்ப 8ஆல் அடிச்சு அப்படின்னா 1 8 8 மீதி 70 8 8 64 மீதி 6 8 8 64 0. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாள் 3 ஆணும் 4 பெண்களும் சேர்ந்தாங்கன்னா 540 ரூபாய் சம்பாதிப்பாங்க. இதுவே 11 ஆணும் 13 பெண்களும் சேர்ந்தா 1880 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எழுதிக்கோங்க. இந்த 3 ஆண்றத மென், ஆண்றத நம்ம என்ன பண்ணலாம் மென்னும், பெண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விமனும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 3m + 4w. ஓகே, சேர்ந்து என்ன பண்ண ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 540. அதே மாதிரி 11 மென் + 13 விமன் சேர்ந்து 1880 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சமன்பாடு 1, இது 2ன்னு வச்சுக்கலாம். இப்பதான் இந்த கணக்கை வந்து போட முடியும், சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 சமன்பாடை வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னும் போது பொதுவான வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 வந்து 16ஆம் வாய்ப்பாலையும் இந்த 11 வந்து 3ஆம் வாய்ப்பாலையும் பெருக்கணும் அப்படின்னா நம்ம 33 கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த 3 16ஆம் வாய்ப்பால பெருக்கலாமா? 3 சரி 13 33 m பிளஸ் இந்த 4 என்ன பண்ண இந்த சீரிஸ் ஃபுல்லா பெருக்கணும். அப்ப 4 10 44 m ஈக்குவல் டு இது பெருக்கணும் 0 4 9 5. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பெருக்கணும் அப்படின்னா 11 3 33 m பிளஸ் 13 × 3னா 39 w.
டபுள்யூ போட்டுக்கோங்க. சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும், நம்ம 3 பெருக்கணும். இப்போ 3 பேர் என்ன வரும், 0, 8 3 24க்கு 4 மீதி 2, 8 3 24 ஒரு 26க்கு 6 மீதி 2, 1 3 3 3 5. ஓகே, இப்போ பாருங்க குறி மாற்றணும், மைனஸு மைனஸு மைனஸு. இந்த 33 33 கேன்சல் ஆகிடும். 44ல் 39 போச்சா மீதி 5 5 விமன் ஈக்குவல் டு இதில் வரீங்க 40 0 0 9 6 போச்சுன்னா 3 5 5 0. ஓகே, அப்போ 5 உமன் சேர்ந்து 5 உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு உமனுக்கு எவ்வளோ, அப்போ உமன் ஈக்குவல் டு 300/5 நான் 6 5 30 60 ரூபாய். அப்போ ஒரு உமனுக்கு ஒரு நாளுக்கு அனுப்பி எவ்வளோ, 60 ரூபாய். இதை அப்போ நம்ம சமன்பாடு 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஒரு உமனுக்கு 60 ரூபாய் அப்படிங்கும் போது 3m + 4m, அப்போ 4w. ஏன்னா ஒரு உமனுக்கு 60 ரூபாய் அப்படின்னா அப்போ இன்ட்டு 4 போட்டோம்னா 4 24 240 ரூபா. 240 ஈக்குவல் டு 540. அப்போ இந்த 240 ஈக்குவல் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? அப்போ மைனஸ் 240 வருமா? அப்போது 3m ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 300 ரூபாய். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 4 3 4 3 100 100. அப்போ m இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்தது w விமன் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ நம்ம ரெண்டு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்போ என்ன நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போது ஒரு உமனுக்கு எவ்வளோ, ஒரு மென்னுக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னும் போது 7 மென்னுக்கு எவ்வளோ வரும், 700 ரூபாய் வந்துருமா? இந்த சப்ஸ்டிட் பாருங்க, இந்த பிளானை பாருங்க, இது ஃபுல்லா. ஓகே, ஒரு உமனுக்கு 100 ரூபாய் அப்படின்னா 7 உமனுக்கு 700 ரூபாய் பிளஸ் இங்கே ஒரு விமனுக்கு 60 ரூபாய், 9 விமனுக்கு எவ்வளோ வரும், 9054 540 ரூபா சேர்த்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கிடையாது, 700 500 1200 1240 ரூபா. ஓகே, அவங்க எத்தனை நாள்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை நாளைக்கு மொத்தம், இவங்க வந்து பார்த்தா ஒரு வேலையை கொடுத்துறாங்க, ஒரு நாளைக்கு 1240 ரூபா கிடைச்சு அப்படின்னா எத்தனை நாளில் 12400 ரூபாய் கிடைக்கும். அப்போ நம்ம 12400 இருக்கலாமா? வாங்க பார்க்கலாம். 12400 / 1240, 0க்கு 0 அடிச்சுன்னா 124 124 அப்போ 10 டேஸ். கொஞ்சம் பெரிய கணக்கு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 டேஸில் அந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 11 ஆண்களும் 13 பெண்களும் சேர்ந்து, சாரி 7 ஆண்களும் 9 பெண்களும் சேர்ந்து 12400 ரூபாய் எத்தனை நாளைக்கு வாங்குவாங்க கூலியா, 10 நாளைக்கு வாங்குவாங்க. ஓகேங்களா? அடுத்த கணக்கு பாருங்க, இது அதே மாதிரியான ஒரு கணக்கு தான். 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பர். ஓகேங்களா? அதே போல் அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும்? இதான் வந்து கேட்கணும். சரியா? ஸோ இந்த கணக்கு பாருங்க, இங்க ஆண்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென் அப்படி வச்சுப்போம், இங்க சிறுவர்ன்றத பாய்ஸ் வச்சுக்கலாம். அப்போ 2m + 3b ஈக்குவல் டு 10 டேஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 men + 2 பாய்ஸ் சேர்ந்து அந்த வேலையை வந்து பார்த்தா 8 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னும் போது 2 men + 1 பாய் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தான் கேள்வி. ஓகேவா? அது ஈக்குவேஷன் 1 இது 2 வச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணாதான் நாம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்ன இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை உள்ள கொண்டு வந்துருங்க. அப்போ 10 ஈர் பைத் 20, அப்போ 20m + 3 பைத் 30 30b ஈக்குவல் டு இங்கே பாருங்க, இந்த 8 உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா வரும் 8 3 24 24 மென் + ஈரெட்டு 16 16 பாய்ஸ். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த m இந்த பக்கம் கொண்டு வரலாம், பாய்ஸ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா 20m - 24 அப்படின்னா -4m வந்துருமா? ஏன்னா 20ல் 24 போச்சு அப்படின்னா மீதி 4 மைனஸ் ஈக்குவல் டு இந்த 30 இந்த போச்சுன்னா -30 ஆயிடுமா? அப்போ -30ல் 16 போச்சுன்னா 14 -14 பாக்ஸ். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், ஈர் 4 8 என்ன வரும், 7 A2 ஈர் 4 A2 14. அப்போ 2m = 7 பாய்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ஆண் வந்து பார்த்தீங்கன்னா 7 பாய்ஸ் 7 சிறுவர்களுக்கு சமமா, 2 மென்றது 7 சிறுவருக்கு சமம். ஓகேவா? சரி பாருங்க, இது இந்த 2m வராமல் என்ன வேல்யூ இருக்கான்னா இந்த இடத்துல இருக்கு.
அப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா இந்த வேல்யூவை? ஏன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 2m நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பாய்ஸ் எழுதலாமா? அப்போ 7 பாய்ஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கு 3 பாய்ஸ் ஈக்குவல் டு 10 டேஸ். அப்போ 2 சேர்த்தா 7 plus 3 10 பாய்ஸ் ஈக்குவல் டு 10 டேஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இங்க 2m இருக்கா? 2m பிளஸ் அப்போ 10 பாய்ஸ் சேர்ந்து 10 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்ப நம்ம எத்தனை பாய்ஸ் தேவைங்க? 2 men. 2 men வந்து எத்தனை 7 பாய்ஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கு? ஒரு பாய் இருக்காங்க. அப்போ 8 பாய். கரெக்ட்டுங்களா? அப்போ 10 பாய்ஸ் ஒரு வேலையை 10 டேஸ் செய்யறாங்க அப்படின்னா 8 பாய்ஸ் ஒரு வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? 8 பாய்ஸும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாள் முடிக்கிறான் அப்படின்னும் போது 8 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஆட்கள் குறையும் போது நாட்கள் என்ன அதிகரிக்கும்? அப்படி அதிகரிச்சா எதிர்மாறு. எதிர்மாறு சொல்லியிருக்கேன் தலைகீழா போடணும். சரி அப்படியே போடணும். அப்ப என்ன பண்ணணும்? 10/8 இன்ட்டு 10 ஒரு 8 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 4 சரி 4 2 8 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 10 2 4 2 10 5 25 25/2 இது அடிச்சா என்ன வரும்? 12. அப்ப 12 நாட்கள். இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் பார்த்த 2 கணக்கு தான் நம்ம டைம் ஒர்க்லேயே பார்க்கக்கூடிய ஒரு டஃப்பான கணக்கு. ஓகேவா? ஏன்னா இது நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்கன்றதுனால தான் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் இந்த கணக்கு நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். சரியா? இது முதல் முறை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சில கணக்கு எல்லா கணக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னே வரும்னு சொல்ல முடியாது. சில கணக்குல வந்து ஓரலாக பார்த்தா தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல முடியும். அந்த மாதிரியான கணக்கு தான் அது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு நம்ம 3 to 4 டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதான் இதுக்கு ஆன்சரை வந்து நம்ம போட முடியும். சரிங்களா? மற்றபடி இதுவும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ இந்த பார்ட் 4க்கு உண்டான ஹோம்வொர்க் சம்ஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஓகே 4 கொடுத்துருக்கேன். ஓகே ஏபிஐ போல் 2 மடங்கு திறமையான நல்ல வேலையாள் அவர்கள் இருவரும் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள். ஏ மட்டும் அவன் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்கள் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? அடுத்து பாருங்க 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அதே போன்று அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே கடைசியா பாத்தீங்க அப்படின்னா 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 5 நாட்களில் வருமானமாக ஈட்டுகிறார்கள். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 14,400 3 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்வொர்க் தெளிவா போட்டுட்டு வாங்க. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் இந்த ஹோம்வொர்க் எல்லாம் பார்த்துட்டு பார்ட் 5க்கு உண்டான மேக்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி தேங்க்யூ.